ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விடிபி யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செயின் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம வீட்டில் செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ செயின் தேஞ்சு போயிருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பல்ல விட்டு வெளியே வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக வெளியே வந்துருச்சுன்னா செயின் வந்து சுத்தமாக தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து நாங்கள் இப்படி செக் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பராக டூல் வச்சு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ டூலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 75-50% இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து 50 வைப்போம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஸோ இப்படி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா 50% உள்ளே போகும். இதுலேயே 75% வச்சா உள்ளே போகக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸோ இதுவும் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் இப்படி ஷேக் ஆயிடுச்சுன்னா செயின் வந்து சுத்தமாக தேய்மானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி தான் செயின் போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறோம். செயினை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்ட போகிறோம். சரிங்களா? கழட்டி மாட்டுறது. இப்போ நான் கழட்டி மாட்டுறது ஏன் சொல்கிறேன்னா, நான் கழட்டுறதும் மாட்டுறதும் சொல்லி கொடுத்துறேன். கழட்டும் போது நீங்கள் வீட்டில் வந்து தொடச்சிட்டு மாட்டிக்கோங்க, க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஸோ கழட்டுறதுக்கு முன்னாடி கீரை வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி டாப் கீர் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று வரும். ஸோ இதுதான் லிங்க்கு. சரிங்களா? இந்த மாதிரி கேப் இருக்கும், நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா இதான் லிங்க்கு. ஸோ இது வந்து மேஜிக் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு டூல் இருக்கு. நீங்கள் டூல் வச்சும் பண்ணலாம். டூலில் வந்து எப்படி பண்ணிடணும்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ டூலை இப்படி வந்து உள்ளே விட்டுருணும். உள்ளே விட்டுட்டு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான், செயின் ரிமூவ் ஆகிடும். இப்போ டூல் இல்லைப்பா என்கிட்ட, நான் வீட்டில் கட்டிங் பிளேயர் தான் வச்சிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ மாட்டும் போது இங்கே பாருங்க, ஸோ அதே தான் சேம். ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வந்துருங்க. கிட்ட கொண்டு வந்துட்டு இப்படி புஷ் பண்ணி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ மேக்ஸிமம் இப்படி இழுத்தீங்கன்னாவே லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆகலை அப்படின்னா பெடலை வந்து இப்போ பாருங்க, இப்படி ஒரு தட்டு வீலை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டிங்கன்னா லிங்க் திரும்பி லாக் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து டூல் தேவையில்லை மேக்ஸிமம் மாட்டுறதுக்கு. இப்போ வந்து மூக்ஸ் பிளேயர் வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், கட்டிங் பிளேயரோ இல்லை மூக்ஸ் பிளேயரோ இருந்ததுன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்க, இப்படி இருந்ததுன்னா செயினை நல்லா பெண்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் வந்து புஷ் பண்ணணும். அவ்வளோதான், ஓகேங்களா? செயின் ரிமூவ் ஆகிடும். எப்படி இது வந்து லிங்க் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, மிஸ் ஆகிட போகுது. இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. லிங்க் எடுத்துட்டு செயினை பொறுமையாக உருவி எடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த செயின் எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லோ கியர் கொண்டு வந்துருங்க. லோ கியர் கொண்டு வந்து உள்ள இருந்து மாட்டுங்க. உள்ள இருந்து மாட்டிட்டு அடுத்தது இப்படி போடுங்க. சரிங்களா? செயின் இப்படி மேலே கொண்டு வந்துட்டு பண்ணிட்டு வரும். அடுத்தது இங்கே பாருங்க, இப்படி செயினை பெண்டு பண்ணி கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கீழே உள்ள பல்ல இப்படி போட்டுருங்க. அடுத்தது நல்லா ஆர்டி அப்படி பெண்ட் பண்ணுங்க. ஆர்டி நல்லா பெண்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இந்த கீழே உள்ள பல்ல இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு ஆர்டி நல்லா கீழே பெண்ட் பண்ணணும். இந்த சைடு இப்படி காமிச்சிட்டு இங்கே பாருங்க, இந்த சைட்ல இருந்து மேலே கொண்டு வரணும். அதாவது இது உள்ள போகக்கூடாது, இங்கிருந்து வரணும். செயின் இங்கிருந்து வந்த செயினை இப்படி கையில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பல்லு கொண்டு வாங்க. அவ்வளோதான், செயின் மாட்டுறது ஈஸி தான். கற்றுக்கலாம். நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா 2-3 வாட்டி பார்த்து பழகினீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம லிங்க் போட்டு ஜாயின் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஒரு சில டைமில் இந்த பல்லுல ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி கொட்டிச்சுன்னா செயின் சுத்தமாக தேய்மானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போதைக்கு நம்ம மாத்திர ஐடியா இல்லைன்னா கரெக்டாக அந்த பல்லை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அழகாக லாக் பண்ணுங்க. அவ்வளோதான். போட்டு அதுக்கப்புறம் மேஜிக் லிங்க்கு கரெக்டாக எடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி போடணுன்னா இங்கே பாருங்க, இதுதான் மேஜிக் லிங்க்கு. ஸோ எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு செயின் இது எடுக்கிறோம். இது இங்கே இப்படி போடுறோம். இந்த பல்லு இப்படி போட்டுறோம். ரெண்டாவது பல்லு இங்கேருந்து இப்படி இந்த செயின் எடுக்கிறோம். இது வந்து ஆப்போசிட்டில் போடுறோம். சரிங்களா? போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கிறோம். ஒன்றா இணைச்சிட்டு அவ்வளோதான், ஓகேங்களா? இழுத்தா லாக் ஆகிடும். ஒரு சில டைமில் லாக் ஆகலை அப்படின்னா வீலை ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மேஜிக் லிங்க் இருக்குங்களா? இந்த சைடு பாருங்கள், இதுதான் மேஜிக் லிங்க். இப்படி இருக்குங்களா? இன்னும் க்ளோஸ் ஆகலை. இப்போ பெடலை வந்து இப்படி ஒரு தட்டுங்க. பெடலை இப்படி தட்டினீங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஓகே, புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, ரொம்ப தேங்க்யூ. பாய். செக் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
கீழே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.